சரியா யாரு சரியா சரின்னு ஒத்துக்கணவா? சரின்னு ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறமா வாட்ச திக்காது வா. சரின்னு ஒத்துக்கிறேன். சரின்னு ஒத்துக்கிறேன். இப்ப கேக்குறதுலாம் நியாயமா? ஊர்ல எல்லாரும் பாக்குறாங்க, என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லு. செவிடியால் மகளே பாரா என்னதான் திருவாரூர் தேர் இருக்குது. ஆமா, உலகத்திலே மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர். ஆமாங்க. பாட்டு கூட இருக்குது. என்ன பாட்டு? அந்த திருவாரூர் தேரு புறப்படுவதற்கு முன்பாக தேவதாசிகள், தேவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தேவதாசிகள் அவர் வடம் பிடித்து இழுத்தால்தான் அமர்ந்திருக்கும் திரு தேரானது எதற்காக தெரியுமா? அந்த திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு மதன தாசியானவர். அவர் கொள்கை என்ன தெரியுமா? ஊன் குருடாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு சூரியன் உதயவதற்கு முன்பாக யார் நமக்கு தாம்பலம் தரிக்கிறார்களோ அந்நாள் முழுவதும் அவரோடு சேர்ந்து வாழ்வது வழக்கம். அவரை சோதிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அழகான வாலிபலாக உருமாறி அவள் ஆண்ட போறார். யாராண்ட? அவங்களோட நீ நினைக்கலாம். எதுக்குண்ணா நீ குஞ்சிக்கினா? யார் பண்ணாரு? குனிஞ்சிக்கினாரு வா. நீ வணக்கலாம். யார் பண்ணாரு கேளு. அழகான ரூபம் கொண்ட சிவபெருமா யார் என்ன பண்ணாரு? தேவதாசி. அதான் தேவடியா? சரி, ஆமாண்டா வாடா. தேவடியா? நான் தப்பா என் வாயில போய் வருமா? நான் எதுக்கு சொல்லிட்டு நான் எதுக்கு வாங்கி கிடக்கணும்? அதனால ஊன் குருடாக நொண்டி முடமாக ஒரு பாமர மக்களுக்கு பலியளக்கக்கூடிய ஈசன் நொண்டி முடமாக காலையில் சூரியன் அருவன் உதயமாவதற்கு முன்பாக தேவதாசிகளுக்கு தாமம் தரிக்கிறார். ஒரு நாள் அவளோடு வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நாட்டு அரசர்கள் அவள் மீது ஆசை கொண்டு எத்தனையோ நாட்டு அரசர்கள் அந்த நேரத்திலே பொண்ணுக்கும் பொருளுக்கும் அந்த தும்பை என்று சொல்லக்கூடிய தேவதாசி உடலை சேர்வதற்காக ஓட்டமாக ஓடி வருகிறார். மாமன்னர்கள். ஆனா அவள் தாசியாக இருந்தாலும் கூன் குருடாக இருந்த அவனுக்கு முதல் தாம்பலம் கொடுத்ததா அந்நாள் முழுவதும் அவனோடு சந்தோஷமாக உற்சாகமாக இருந்தான். ஆகையால் பெண்ணே, வந்திருப்பது யார் என்று அறியாமல் உன்னை சோதித்ததா? நீ தேவதாசியாக இருந்தாலும் கூன் குருடாக இருக்கக்கூடிய நான் ஆச்சரியமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக சிவபெருமானாக காட்சியளித்தார். சுவாமி, என்னை சோதிக்க வேண்டும் என்பதற்காக படியளக்கக்கூடிய பரமன் நீங்கள் கூன் குருளி உண்டி முடமாக வந்திருக்கிறார். ஆகையால் நான் உங்களுக்கு தொண்டுகள் செய்ததா எனக்கு சில வரங்கள் தேவை. சதா நேரமும் நான் உங்களுடைய ஐக்கியமாக கேட்பதியா? தும்பை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த தேவதாசி தும்ப மலராக மாற்றி தன் செடமுடியிலே கூடிக்கொண்டார் சிவபெருமான். இப்போ தேவதாசி எங்க இருக்கிறார்? சிவனோட தலையில உயர் பதவி எங்க இருக்கிறார்? சிவனோட. அப்போ தேவடியா மகன் தப்பான வார்த்தை கிடையாது. அட தேவடியா மகனே, அட உங்களுக்கு இதெல்லாம் சொன்ன அதனாலதான் நான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும். அதானே கரெக்ட். நீ சொன்ன இந்த மாபெரும் சபையில அன்று சிவபெருமா 33 தேவர்கள் ஒன்று சூழ அழகாக தில்லையிலே திருக்கூத்து ஆடினார். நாளடிவில் அது தெருக்கூத்தாக மாறியது. அந்த தெருக்கூத்தாக மேடை நாடகம், சினிமா, கரகாட்டம், மயிலாட்டம் என்று கதைகள் தோன்றியது. ஆனால் இந்த மாபெரும் சபையிலே நான் வந்திருப்பது யார்? என்ன தெரியுமா? தத்தன தனத்தன
நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? முந்தி ஒரு காலம் தண்ணி சிவபெருமான் இடத்தில் மரத்தை பற்றி தேவர்களுக்கு இம்சை கொடுத்துக் கொண்டார். ஆகையால் அந்த சூரரை சிவன் நெத்திக்கண்ணிலே கொண்டு 6 கமலத்தில் அருவுருவாய் பிறந்த 6 முகம் கடவுள். அந்த சூரபத்மன் உடலை கிழித்து சேவலாகவும் மயிலாகவும் கொடியாக செந்தில் வடிவேலனாக காட்டினார். அடுத்ததாக நான் கொண்ட அவதாரம் அந்த வாதாபி அடிப்படை தேவர்களுக்கு இம்சை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக காமாட்சி 32 விருதுகள் பெற்று வீர மன்னியனாக வாதாபியை கொண்டு தேவர்களை காத்து. அடுத்ததாக கள்ளிக்காத்தனாக பிறந்து கள்ளிக்காட்டிலே கள்ளிக்காத்தானாக பிறந்தவர் அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து என் கள்ளிக்காட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கல்வியை போதித்ததால் எனக்கு கல்வி காத்தா எம்மை குறித்து வரும் பக்தர்களுக்கு நான் காட்சி தந்தால் திருவண்ணாமலையிலே சிவபெருமானுக்காக அழகாக முருகப்பெருமான் தன் நாவிலே எழுதி கொடுத்தது என்ன? அந்த அருணகிரிநாதர் அவர் நாவிலே அழகாக திருப்புகழ் மந்திரத்தை எழுதி கொடுத்தார். முக்தை தருபக்தி கள்ளிக்காட்டிலே பிறந்த நான் கள்ளிக்காத்தனாக இருந்தனால் அம்மன் அருள் பெற்று மாலவராஜன் கோட்டைக்கு வந்து வள்ளியமரத்தை கொண்டு செல்வதற்காக வீர மலையாள வீரனாகவே வந்திருக்கிறேன். யாரை பார்க்கணும்?